இன்னைக்கும் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தகுதி. தகுதி. என்னடா ஹெட்டிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ நெறைய நேரங்கள்ல நான் வந்து திங்க் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு தகுதி இந்த இடத்துல இருக்கிறேன்னா, அந்த இடத்துக்கு தகுதி இல்லையே! நான் நெறைய நாள்ல யோசிச்சிருக்கேன். ஆ ஆக்சுவலி இந்த வீக்ல நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து இந்த இடம் தகுதியே இல்ல. நம்ம நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லையே! அப்ப ஏசப்பா என்னோட பேசின வசனம் தான் இந்த வசனம். எல்லாரும் வந்து பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5, 6. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5, 6. ஸோ பாருங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாய் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட தகுதி யாரோடால் உண்டாக்கிறதுனா தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஒரு சிறு கூட்டமா வந்திருக்கிறீங்க, ஒரு 12 பேரா நம்ம சேர்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துல நம்மளோட தகுதியை ஆராய்ந்து பாருங்க. எல்லாரும் எந்த இடத்துல இருக்கிறோம், பீப்புள் நம்மள வந்து எந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க. ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கலாம், ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், இல்ல அவங்களோட பார்வையில நம்மளோட தகுதி என்னவா இருக்குது யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட தகுதி ஒரு வெரி லோ லெவல்ல இருக்கலாம். இவளா ஓகே, இவ வந்து ஒரு இவெல்லாம் ஒரு ஆள் இல்ல அப்படின்னு நினைக்கலாம். இல்ல நம்மள வந்து ஒரு தகுதி, மக்கள் வந்து ஒரு தகுதிப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஓகேயா? சோ இந்த மனுஷங்க ஒரு தகுதி வச்சிருப்பாங்க. இவன்கிட்ட காசு இல்ல அப்படின்ற தகுதி இருக்கும். ஆனா நம்மளோட தகுதி யாரால இருக்குதுன்னா தேவனால மட்டும்தாங்க உண்டாயிருக்கிறது. ஆக்சுவலி இந்த விஷயம் புரியறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஆக்சுவலி நான் எப்படின்னா, நான் நம்மளும் ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாதான் நம்மளோட தகுதி நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் என்னோட திங்கிங்கும் அப்படிதான் இருந்தது. நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்க ஏசப்பா. ஆக்சுவலி என்னுடைய ஆசை ஃபுல்லா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய போஸ்ட்ல நான் வருவேன். என்னோட தகுதியை நான் உயர்த்திக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையா இருந்தது. ஆனா என்ன குறிச்சு தேவ சித்தம் கண்டிப்பா அது கிடையாது. ஏசப்பா என்னோட தெளிவா பேசினாங்க. என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்லன்னு. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அப்ப அதுவரைக்கும் எனக்கு வந்து அத அக்செப்ட் பண்ண முடியல. ஏசப்பா நான் என்னோட தகுதி ஒண்ணுமே இல்லாம இருக்கு. எல்லாரும் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. நான் எப்படியாவது கவர்மெண்ட் போஸ்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்ப அததான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஏசப்பாவோட சித்தம் அது கண்டிப்பா இல்ல. அப்பதான் ஏசப்பா எனக்கு இப்ப கொஞ்சம் எனக்கு புரிய வச்சாங்க. உன்னுடைய தகுதி தேவன் அவர்தான் நம்மளோட தகுதிய வந்து உண்டாய் இருக்கிறது. சரியா? மனுஷங்க எப்படினாலும் வைக்கட்டுங்க. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா மனிதர்கள சுத்தி தான் நம்ம வாழ வேண்டியதா இருக்குது. நம்ம வந்து நான் தனியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாலாம் போ முடியாது. கண்டிப்பா எல்லோரோட கூட தான் நம்ம இருந்து ஆகணும். சோ சொந்தக்காரங்க இருக்கலாம், நம்மள சுத்தி சில பீப்பிள் இருக்கலாம், இல்ல நம்மள சுத்தி சில ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு சில பேர் இருக்கலாம். நம்மள வந்து என்ன இவளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு பேசுறவங்க இருக்கதாங்க செய்வாங்க. ஆனா அதன் மத்தியிலும் நம்மளோட தகுதி தேவனால் இருக்குது. அவர் நம்மள வந்து தகுதிப்படுத்துவார். அவரோட தகுதிய மட்டும் அவர மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா, நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆக்சுவலி எனக்கும் அத வந்து ஏசப்பா ஃபீல் பண்ண வச்சாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏசப்பா எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லையேப்பா. நான் ரொம்ப வந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்றப்ப, என்னுடைய தகுதி வந்து தேவனால இருக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பா பேசுனாங்க. எனக்கு அதுக்கு ஆதாரமா ஏசப்பா ஒரு வசனம் குடுத்தாங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. வீடு கட்டுகிறவர்கள் இது தேவையில்லன்னு யாரெல்லாம் வந்து நம்மள ஒதுக்குறாங்களோ, இவ தேவையில்லப்பா, இவள வச்சு ஏன் வேலைக்கு பண்றீங்க? இந்த பொண்ணாலலாம் இது பண்ணவே முடியாது. இவன்லாம் அத பண்ணுவானா? இந்த பொண்ணுட்ட ஏன் வேலை குடுத்தீங்க? இவளாலலாம் பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா, ஏசப்பா சொல்றாங்க. அவங்களால அவங்களால டிசைட் பண்ண முடியாது. நீங்க யாருன்றத டிசைட் பண்றது ஏசப்பா மட்டும் தான். நம்ம நெறைய வேலைங்கள நம்மள உடைக்கிறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய பீப்பிள் இருப்பாங்க. சோ அவங்க பேச்ச கேட்டுட்டு நம்ம ஒண்ணுமே இல்லையோ? சோ நான் கூட அப்படி திங்க் பண்ணியிருக்கேன். நீலாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்றப்ப, அத திங்க் பண்ணி நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சு நான் நெறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏசப்பா நாம உண்மையிலேயே ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட நான் போகுறப்ப, அவர் என்னைய தூக்கி காமிப்பாரு. இல்லம்மா நான் உன்ன இந்த இடத்துல வச்சிருக்கேன். உன்னுடைய தகுதி என்னால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனம் நம்ம பார்ப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். ஏசப்பாவே பாருங்க, ஏசப்பா எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. இந்த உலகத்தை படைச்ச ஒரு தேவன், தேவகுமாரன் அவர் வந்து நம்மளுக்காக, மனுஷங்களுக்காக அந்த பூமிக்கு வந்தவரு. நம்மளுக்கு எல்லாத்துலயுமே பாருங்க, எல்லாத்தையும் நம்ம ஏசப்பாவை பார்க்கணுங்க. நான் எதுனாலும் சரி, நம்ம விஷயத்துல நடக்கிற எல்லா விஷயத்திலயும் சரி, நம்ம ஏசப்பாவை மட்டும்தான் மாதிரியா பார்க்கணும். வேற எந்த கேரக்டரையுமே நீங்க வந்து உங்களோட ரோல் மாடலா எடுக்காதீங்க. எப்பயுமே நம்மளோட ரோல் மாடல் ஏசப்பாவா தான் இருக்கணும். சோ பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். ஏசப்பா பாருங்க, தாம் வளர்ந்த ஊரிலே, ஏசப்பா வந்து அவங்க வளர்ந்த ஊர்ல வாராங்க. அவருடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? எல்லாரும் ஆச்சரியப்படாங்க. ஏன்னா அடுத்த வசனம் பாருங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? மக்கள் எப்படி ட்ரீட் பண்றாங்க ஃபர்ஸ்ட்? இவன் ஒரு தச்சனுடைய குமாரன். நம்ம பேரண்ட்ஸ்
நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சுதான் நம்மள ட்ரீட் பண்றாங்க. ஓ, இவங்க இந்த குடும்பம் தான்ப்பா. ஓ, இவங்க அப்பா வந்து இவர் தானே, தச்சன் குடும்பம் தானே, ஒரு கிளீனிங் லேடியோட பையன் தான்ப்பா இவன், ஆஃப்டர் ஆல் கிளீனிங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள போயிடலாம். அவங்க அப்பாவா, ஏதோ ஆட்டோ ஓட்டுறாராம்ப்பா. மனுஷங்களோட அடையாளப்படுத்துதல் இப்படியேதான் இருக்குது. இங்க பாருங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, இவர்களுக்கு சகோதரர் எல்லாம் நமக்கு தெரியுமே, இவங்க எல்லாம் எப்படி எப்படி இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்ம இடத்துல இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? சோ அவங்க மனுஷங்களோட தகுதி பாருங்க, எப்படி அவங்க வந்து தகுதிப்படுத்துறாங்கன்னு. இவன் ஒரு தச்சனுடைய குமாரன், தேவாதி தேவன் வானத்துல இருந்து வந்து ஏசப்பா வந்து ஒரு ஏழையான குடும்பத்துல தச்சனுடைய குமாரனா தான் பிறந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்து ஏசப்பா வந்து ஒரு அவமானமா? ஏன் ஏசப்பா நினைச்சா ஒரு பெரிய அரண்மனையில பறக்கலாமே. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், அவரோட தகுதி அது கிடையாது. அவரோட தகுதி அது கிடையாது. தச்சனுடைய குமாரன் மனுஷங்க அடையாளப்படுத்துனாங்க. ஆனா அவர் எப்பயுமே ஏசப்பா வந்து அதை பத்தி கேர் பண்ணவே மாட்டாங்க. நம்மளோட வேலை என்ன? ஏசப்பா என்ன எப்படி பார்க்காங்க? பிதாவானவர் எப்பயுமே அவர் பார்ப்பாரு. பிதா பிதான்னு சொல்லி அவர் எப்பயுமே ஜெபத்துல கூட அததான் இன்சிஸ்ட் பண்ணுவாரு. பிதா வந்து இப்படி கட்டளையிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அப்படிதான் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. மனுஷங்களோட வார்த்தையை கேட்க கூடாது. சோ இந்த இடத்துல பாருங்க, ஏசப்பா வந்து அவரோட ஞானத்தை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இவனோட தகுதி இதுவா இருக்கு, இவன் எப்படிப்பா அவ்வளவு பெருசா வந்து பேசுறான் அப்படின்ற லெவல் வந்து மக்கள் பாக்குறாங்க. சோ மக்கள் நம்மளோட மத்தியிலயும் இருக்கிறாங்க. அதே மக்கள் தான் இப்பயும் இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதே மக்கள் தான் இருந்தாங்க. ஏசப்பா காலத்துலயும் அப்படிதான் இருந்தாங்க. இப்பயும் பீப்புள்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கல, யாரா இருந்தாலும் சரி, நம்மளோட தகுதியை அவங்க தீர்மானிக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, உன்னுடைய தகுதி என்னால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு. சோ நம்மளும் வந்து நிறைய நேரங்கள கலக்கமா இருக்கலாம். ஏசப்பா என்ன இவங்க இப்படி பேசிட்டாங்களப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஹர்ட்டிங்கா இருக்கலாம். என்ன நீ தகுதியே இல்லைன்னு என்ன சொல்லிட்டாங்களப்பா, இந்த வேலைக்கு நீ அப்படின்னு உங்களை வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ, ஏசப்பா சொல்றாங்க, உன்னோட தகுதி என்கிட்ட இருக்கு, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாங்க. சோ அவர் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்தான், உன்னை நான் உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆனா நம்மளுக்கு வந்து அந்த பொறுமை இல்லாதனாலதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோங்க. சோ அவர் நம்மளோட தகுதி அவர் கையில இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர் கையில ஒப்படைக்கிறப்ப கண்டிப்பா நம்ம வந்து ஒரு உயர்வை காண்போம். ஓகேயா? சோ இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடபடிகள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2 7ஆம் வசனம் பாருங்க. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நான் ரீட் பண்றேன். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு, இந்த இடத்துல சீசர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. சரியா? சீசர்களை எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? எல்லாரும் பெரிய ஆட்களா? ஏசப்பா சூஸ் பண்ண எல்லாருமே யாரு? மீன் பிடிக்கிறவங்க. மனுஷங்க எப்படி சொல்லுவாங்க? ஆஃப்டர் ஆல் மீன் பிடிக்கிறாங்க தானப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி மீன் பிடிக்கிற மக்கள் தான். சோ 7ஆம் வசனத்துல பாருங்க, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்னா என்ன? அவங்க வந்து ஒரு கீழதான் நினைக்கிறாங்க. கலிலேயர்வா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இந்த ஞானம் இவங்களுக்கு எப்படிப்பா வந்துச்சு? இவங்க என்ன பேசுனாங்கன்னா, தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். சோ அவங்க கலிலேயர், அவங்களுக்கு வந்து அந்த ஞானமே இருக்காது. மீன் பிடிக்கிறவங்க. சோ அவங்கள கொண்டு போய் வந்து பெரிய இடத்துல வைக்க முடியாதுல்ல. இப்ப யாருமே மீன் பிடிக்கிறவங்களை கொண்டு போய் எம்எல்ஏவோ இல்ல பெரிய சிஎம்ஆவோ வைக்க மாட்டாங்க. அப்படிதானே? மனுஷங்க நம்ம யாருமே அப்படி சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்றாங்க? அப்படிப்பட்டவர்களை தான் சூஸ் பண்ணி பெரிய இடத்துல வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தாவீது யாரு? தாவீது ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. எல்லாரும் ஆடு மேய்க்கிறவர். எல்லாரும் என்ன சொல்லிப்பா, இப்ப அவன் ஒரு ஆடு மேய்க்கிறப்பா, ஏதோ ஆட்டை மேய்ச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரைதான் என்ன பண்ணாங்க? பெரிய இடத்துல ஏசப்பா ராஜாவா வச்சாங்க. யூதேயா தேசம், அந்த பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக தாவீதை ராஜாவாக்க ஏசப்பால மட்டும்தான் முடியும். சோ மனுஷங்க சொல்லலாம், நீ இவ்வளவுதான்ப்பா, நீ தச்சனுடைய குமாரன்னு சொல்லலாம், இல்ல நீ ஆடு மேய்க்கிறன்னு சொல்லலாம், நம்மள வந்து ஒரு இவ்வளவுதான் இவளால முடியும், அவங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணும் பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஏசப்பாவால நம்மள வந்து உயர்த்த முடியுங்க. நம்மளோட தகுதி அவர்கிட்டதான் இருக்குது. நம்மளோட திட்டம் என்ன, நம்மளோட ஏசப்பா நம்மளை குறிச்சு சித்தம் என்னன்றத முதல்ல நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட விருப்பங்களை நிறைவேற்றுதலே நம்ம இருக்கக்கூடாது. சோ நம்மளோட ஆசைகள் வந்து நமக்கு நிறைய இருக்கலாம். பட் அவரோட விருப்பம் என்னன்றது அவரோட கைக்கு நம்ம அடங்கி இருக்கிறப்ப கண்டிப்பா அதற்கான உயர்வு வந்து நமக்கு கிடைக்கும். அதுலதான் நான் அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வசனம் சொல்றேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் பாருங்க. பேதுரு யோவான் பத்தி உங்களுக்கு தெரியும். பேதுரு வந்து ஏசப்பா வந்து மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. அவரும் மீன் பிடிக்கிறவர் தான். அவரோட அந்த மறுதளிச்சது எல்லார் முன்னாடியும் மறுதளிச்சிருக்கிறாரு. சோ எல்லாரும் தெரியும், பேதுருனாலே என்னப்பா, ஏசப்பாவே மறுதளிச்சு வந்தானே, அவரோட தகுதி என்னவா இருக்கு? அவர் வந்து பாவம் செஞ்ச, நம்மளோட பாவத்தை கூட வச்சு சொல்லலாம். நீயா, இவன் எப்பேற்பட்ட பாவம் பண்ணாப்பா, இவன் லேஸ்பட்ட ஆள் இல்ல, பயங்கரமான மோசமானவன்,
மனுஷங்க அப்படி கூட சொல்லலாம். பேதுரு அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி ஏசப்பா கூட சுத்திட்டு ஒன்னாவே இருந்துட்டு, ஏசப்பானா எனக்கு தெரியாதுப்பா, அந்த மனுஷனை நான் பார்க்கலன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொல்லி நம்ம பைபிள்ல ரீட் பண்றோம். இவன் அப்படிலாம் பேசின ஆள் தானே. உலகத்துல என்ன சொல்லுவாங்க, அவரோட தகுதி அப்படிதான் இருக்குது. பேதுருவும் அப்படியே போயிட்டாரு. அப்புறம் ஏசப்பாவோட அந்த சிலுவை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கவே போயிட்டாரு. அதான் போல நம்ம லைஃப். நம்மளும் நிறைய நேரங்கள் அப்படிதான். மனுஷங்க பேசுனாங்கன்னா அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிட்டு, அவ்வளவுதான் போல, என்னோட லைஃப் க்ளோஸ், நான் இப்படிதான் போல, அவங்க அவங்க பேசுறத வச்சு நம்ம டிசைட் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கு கெப்பாசிட்டி கிடையாதுங்க, நான் இவ்வளவுதான் போல. அது அதை காது கொடுத்து நம்ம அப்படியே நம்மளை குறைச்சு அப்படியே கீழே போயிடுவோம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, ஏசப்பா திருப்பி பேதுரு கிட்ட வராங்க, திருப்பி அவர்கிட்ட பேசுறாரு. என்னை நேசிக்கிறாயப்பா, 3 தடவை பேசுறாங்க. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஏசப்பா வந்து அவரோட திட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்துறப்ப பேதுரு வந்து அப்புறம் ஒப்பு கொடுத்துறாரு. மனம் கசந்து அந்த இடத்துல அழுவாரு பேதுரு. ஏசப்பா என்னப்பா நீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்படி என்ன இப்படி கேக்குறீங்களேன்னு அவர் அழுதாரு. சோ அந்த இடத்துல பாருங்க, இப்ப அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 13ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதமையுள்ளவர்கள் என்று அறிந்தபடியானால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க, ஒரு படிப்பே அறியாது. பேதுரு யோவானும் பெரிய பிஹெச்டி எல்லாம் படிக்கலங்க. ஸ்கூலே தெரியாது அவங்களுக்கு. ஸ்கூல்னா என்னன்னு கூட தெரியாது. படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். ஆனா அவங்க எப்படிப்பா இப்படி தைரியமா பேசுறாங்க? எல்லாருமே ஆச்சரியப்படுற லெவல் ஏசப்பா உயர்த்துனாங்க. 3ஆம் அதிகாரத்துல, அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பேதுரும் யோவானும் போவாங்க தேவாலயத்துல. ஒருத்தர் பிச்சை கேட்டுட்டு இருப்பாரு, சப்பானி, பிறந்ததுல இருந்து அவரு சப்பானி, அவரால் நடக்க முடியல. இவங்க போய் பார்த்தாங்க, எந்திரிப்பா, என்கிட்ட வெள்ளிலாம் இல்ல, எந்திரிச்சு நட, ஒரே ஒரு அற்புதம் தான், அற்புதத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் கேட்பாரு, நீங்க வந்து அந்த வசனத்தை பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. பேதுரு அதை 12ஆம் வசனம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? சோ பேதுரு கேக்குறாரு, எப்பா இதெல்லாம் என்னால பாசிபிள் இல்லப்பா, ஏன் கூட ஏசப்பா இருக்காங்க, அவரு இது பண்ணாரு, என்னோட தகுதியினால இல்ல, அவரோட தகுதியினால நான் வந்து மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு யோவானும் சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பார்ப்போம் நம்மளும் அதே அப்போஸ்தலர் 4லதான் இருக்கு. வீடு கட்டிகளாகி உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். சோ ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த பூமியில இருக்கிறப்ப சரி, நிறைய பேர் இவன் பிசாசுகளின் தலைவன், பெயர் நாமத்தினால இவன் துரத்துறான், ஏசப்பா சொல்லாத இதே கிடையாது. அவரை வந்து ஏசப்பா படைச்ச பிள்ளைங்க தான் அவரை வந்து துப்புனாங்க, மூஞ்சில துப்பி அடிச்சாங்க, அவ்வளோ ஒரு மோசமா ட்ரீட் பண்ணாங்க. சோ அந்த இடத்துல நம்ம பார்ப்போம், நம்மள அந்த லெவல் ட்ரீட் பண்றாங்களா யாராவது? சோ அந்த இடத்துல நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கலாம், நம்மளும் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஆனா ஏசப்பா லெவல் கிடையாது. ஆனா ஏசப்பா அந்த இடத்துல பொறுமையா இருந்தாங்கன்னு பார்க்க முடியும். ஏசப்பா அமைதியா இருந்தாங்க. அவரை வந்து அவரை இழிவுபடுத்துனாங்க, இவருக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தைகளால கொச்சப்படுத்துனாங்க, உடல் அளவுல காயப்படுத்தினாங்க. ஆனா அவர் அமைதியா இருந்தாரு. பாருங்க, அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். பாருங்க, முழங்கால்கள் யாவும் அவர் நாமத்துக்கு முடங்குது. இப்ப ஏசப்பான்னு சொல்ல, இயேசு என்கிற நாமத்துக்கு முழங்கால்கள் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. சோ அந்த லெவல் பிதாவானவர் வந்து ஏசப்பா உயர்த்தினாங்க. அதுக்கு காரணம் இல்ல, அவர் ஒப்பு கொடுத்தாரு. அவருக்கூட சித்தம் என்ன, எப்பயுமே ஏசப்பா பாத்தீங்கன்னா, ஏசப்பா என்ன குறிச்ச சித்தம் என்ன, உங்களுடைய சித்தம் நடக்கட்டும்பா. ஏசப்பாக்கே சில நேரம் விருப்பம் இருந்திருக்கலாம். அந்த சிலுவையில இருந்து அந்த சிலுவை பாடல பாத்தீங்கன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அவரே வந்து அவர் வாயால அறிக்கை பண்ணுவாங்க, ஏசப்பா இந்த இடத்துல என்னால நிக்க முடியுமா தெரியல, ஆனாலும் உங்க சித்தத்துக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன். சோ நம்மளும் அப்படிதான், நம்மளோட தகுதியும் நம்மளோட ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே ஏசப்பா தாங்க சார்ந்திருக்கு. என்னைக்கு நம்மளோட எல்லாமே மாறுதோ, கண்டிப்பா அப்ப வந்து நம்மளோட திட்டங்கள் ஏசப்பா வந்து வெளிப்படுத்துவாங்க. நம்மை கொண்டு அவர் செய்யும் காரியங்கள் வந்து பெரியவையா இருக்கும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், எந்த எனக்கு ரெஃபரன்ஸ் தெரியல ஆக்சுவலி, என்ன வசனம் அப்படின்னா, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, மார்க்கு 16 நினைக்கிறேன், மார்க் 16ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிற வேணும். எடுத்துட்டேன். சோ மார்க்கு 16ஆம் அதிகாரங்க எடுத்துக்கோங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷங்களை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுமான யாதொன்றை குடித்தாலும் என்ன ஆகாது, அவங்களுக்கு ஒன்று சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இதை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவன் இதை காட்டிலும் அதிகமான அற்புதம் செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். சோ நம்ம வந்து நம்மளாலே முடியும், ஆனா நம்மளால முடியாது. ஏசப்பா நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை குறிச்சு ஏசப்பாவோட திட்டம் அதிகமா இருக்குதுங்க. நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் அல்ல, சும்மா எல்லாரையும் மாதிரி வாழ்ந்துட்டு ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ செத்தோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள் அல்ல.
சோ இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருமே சரி, ஒரு சிறு கூட்டமா 15 பேர் இந்த இடத்துல வந்திருக்கோமா, இந்த இடத்துல இவ்வளவு பேர் வரணும்ன்றது தேவனுடைய சித்தம். இந்த வார்த்தையை கேட்கணுங்கிறது அவருடைய சித்தம். சரியா? சோ நீங்க வந்திருக்கிற யாருமே ஒரு பேர் கூட விடாம ஏசப்பா கூட்டு வந்திருக்காங்க. சோ எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கெல்லாம் இந்த உலகத்துல வந்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோம், நார்மலா வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்றது இல்ல. நம்ம எல்லாம் ஒரு சரித்திரத்தை படைக்க போறோம். பேதுருவ போல, யோவான போல. ஏன் நம்மளால ஏசப்பா நமக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. ஆனா அத திட்டத்தை நம்ம மீறி நம்மளோட தகுதி என்னன்னு தெரியாம போகிறப்பதான் நம்ம நிறைய இடங்கள்ல விழுந்து போறோம். மனிதர்களோட வார்த்தையை கேட்டு நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கை எத்தனை நாள் நம்ம யோசிச்சிருக்கோம், எத்தனை நாள் நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் ஏசப்பா. மனிதர்களோட வார்த்தையை கேட்டு எத்தனை நாள் நீங்க வந்து தற்கொலை எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. சோ அது நானுமே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேங்க. நானுமே வந்து மனிதர்களோட வார்த்தையை கேட்டு எனக்கு நான் ஒரு சாட்சியாவே சொல்லுவேங்க. நானுமே அந்த தாட்ல எனக்கு வந்திருக்கு. நான் ஒன்னும் அவ்வளோ எல்லாத்தையும் மேற்கொண்டு வரலன்னு சொல்லல. இப்ப என்னால ஏசப்பா இருக்காங்கன்னு இப்ப நான் தைரியமா இருக்கிறேன். நானு என்னையுமே வந்து நிறைய பேர் ஹர்ட் பண்றப்ப, சரி நான் ஒண்ணுமே இல்ல போலப்பா, நான் அப்ப எதுக்கு, நான் அந்த உலகத்திலே வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா ஏசப்பா என்ன நடத்திருக்காங்க. நான் உன்னை பத்தி சொன்னேனா, ஒரு சின்ன சாட்சி சொல்லுவேன். என்னோட மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்ல வந்து ஒரு ஆன்டி, அவங்க வந்து நான் ஒண்ணுமே சொல்லல. அவங்கள என்ன வந்து இவ கெட்ட வார்த்தையில பேசிட்டா, என்ன எப்படி பேசிட்டா, அப்படி பேசிட்டான்னு சொல்லி. ஆனா அவங்க யாருன்னா, ஒரு நல்ல ஒரு பைபிள் படிக்கிறவங்க. அவங்க பயங்கர பக்தி. அவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பயங்கரமா இருப்பாங்க. சோ அவங்க சொல்றது எனக்கே பயமாயிட்டா. ஐயோ உண்மையிலேயே நம்ம வந்து அவ்வளவு இருப்போமோ. அவங்க வார்த்தையை கேட்டுட்டு எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்ல. நான் அழுதேன் ஏசப்பா கிட்ட. அன்னைக்குல நான் 1 hour இருக்கும். ஒண்ணுமே எதுவுமே பிரேயர் எல்லாம் பண்ணல. அப்படியே முழங்கால நின்னேன். நான் எங்க வீட்டுல இருக்கிறப்ப அழுதேன். ஏசப்பா, அவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே. அவங்க வந்து பெரிய ஆள், தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுவாங்கப்பா. அவங்களே என்னை பத்தி வந்து நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, நான் வந்து இங்கேயே இருக்கலப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட நான் பேசிட்டே இருக்கேன். ஏசப்பா என்னை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. மகளே, நான் உன்னை பார்த்து சொன்னேனா. எனக்கு இன்னும் அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு. நான் உன்னை பார்த்து சொன்னேனா, நீ வந்து தகுதி இல்ல, நீ கீழே போ, நான் உன்னை பார்த்து சொன்னேனா. அந்த வார்த்தைக்கு அப்புறம் என் கண்ணீரை தொடச்சேன். சந்தோஷமா இருந்தேங்க. அந்த ஒரு வார்த்தை தான் ஏசப்பா என் கூட பேச இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னோட மனசுல இருந்து ஏசப்பா பேசுறாங்க. நான் உன்னை பார்த்து நீ இப்படிலாம் பண்ண, நான் உன்னை பார்த்து சொன்னேனா. அந்த வார்த்தைக்கு அப்புறம் என் அழுகை நின்னுச்சு. ஆமாப்பா, நான் எனக்கு தோணாம போயிட்டேன். நான் அவங்க பேசுனதை வச்சுதான் நான் அழுதுட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன பார்த்து சொல்லல. என்னை பார்த்து சொல்ல வேண்டியது யாரு? உங்களை பார்த்து சாட்சி சொல்றதோ, உங்களை பத்தி நம்மளை பத்தி சொல்றது யாருன்னா ஏசப்பா மட்டும்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு காதை கொடுத்து கேட்டுட்டு போயிட்டே இருங்க. அவர் இதை பண்ணா தப்புன்னு சொன்னாரா, ஓகே ஏசப்பா மன்னிச்சிடுங்க, திருத்திக்கோங்க. இல்ல நீ பண்ற கரெக்ட், நீ கரெக்டான பாதையில போன்னு சொன்னாங்களா, அதே பாதையில போங்க. உங்களை வந்து நீ தகுதியே இல்ல, உன் ஃபேமிலி பேக்ரவுண்டா, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, என்ன மனுஷங்க சொன்னாலும் காதுலே வாங்காதீங்க. ஏசப்பா என்ன சொல்றாங்க, அவர் சமூகத்துல விழுங்க. தாவீது சொல்லுவாரு, நான் உமது சமூகத்தில் விழுவேனாக. மனுஷரோட கையில இல்லைங்க, அவரோட சமூகத்துல விழுங்க. நல்லதோ கெட்டதோ சரி, அவர் நம்மளை வழி நடத்துவாரு. என் வாழ்க்கையில நான் சாட்சியா சொல்லுவேன். அன்னையில இருந்து வந்து யார் என்ன பத்தி சொன்னாலும் கொஞ்சம் ஹர்ட் ஆவேன். ஆனா வந்து ஏசப்பா என்ன சொல்றாங்க, அவர் நம்மளை பத்தி உடனே வந்து நான் வார்த்தையை தான் கேட்க போவேன். ஏசப்பா ஏதாவது நம்மளை பத்தி சொல்லுவாங்களா. அப்படி நம்ம வந்து அவரை நோக்கி போறப்ப எதை குறித்து நம்ம வந்து கலங்க மாட்டோம். மனிதர்கள் நம்மளை சொல்லலாம், என்ன இவெல்லாம் வீட்டுல தானே இருக்கா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கா, இவளை வச்சு என்ன நம்மளை வந்து சொல்லலாம். வீட்டுல தானே இருக்கா, அவளோட தகுதி அவ்வளவுதான்ப்பா. வெளியே கூட சொல்லலாம், ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, என்னோட டேலண்ட் வெறி பெருசாலாம் இல்ல அப்படின்னு. ஆனா ஏசப்பாவால நம்மளா பெரிய காரியங்களை செய்ய வைக்க முடியுங்க. நம்மளால பண்ண முடியும். ஏசப்பா சொல்லிருக்க, என்ன காட்டிலும் நீங்க பெரிய அற்புதங்களை செய்வீங்கன்னு சொல்லி. சோ நம்மளாலையும் வந்து ஏசப்பா பிள்ளைங்க, அவர் வழியில வந்தவங்க, நம்மளாலேயே பெரிய காரியங்களை ஏசப்பா வந்து செய்ய முடியும். பேதுரு, யோவான் ஒண்ணுமே இல்ல, அவங்களை ஏசப்பா எடுத்து பயன்படுத்துறாங்க. மோசே, இந்த 2 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா மோசையை பத்தி பார்த்திருக்கோம். மோசே 2 கொரிந்தியர் அந்த வசனம் எடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. இதை மட்டும் லாஸ்டா சொல்லிடுறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் லாஸ்ட் பகுதி பாருங்க. மோசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. பாருங்க, மக்கள்லாம் மோசை என்ன சொல்ல, அவன் திக்கு வாய்ப்பா. மோசை யாருன்றீங்க, பெரிய ஆளாங்க, அரண்மனையில இருந்தாரு. திருப்பி 40 வருஷம் பெரிய கேப். அவரே ஏசப்பட்ட, அப்பா தகுதி இல்லப்பா, என்னை விட்டுருங்கப்பான்னு ஏசப்பட்ட கெஞ்சுறாரு. எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு திக்கு வாய் அப்படி சொல்லிட்டாங்க. 40 வருஷம் பெரிய கேப் ஆயிருச்சு. ஒரு கொலகாரன் ஆயிட்டாரு. திக்குவாயி, இவனுக்கு அவ்வளவுதான்ப்பா, ஃபியூச்சர் காலி. மோசைனாலே திக்குவாயி, இவனுக்கு அவ்வளவுதான்ப்பான்னு முத்திர குத்திட்டாங்க. அவரும் அதே மைண்ட்ல ஏத்தி ஏத்தி திக்குவாய் தான் ஏசப்பா, என்ன விட்டுருங்கப்பா. ஏசப்பா பெரிய திட்டத்தை வச்சுட்டு மோசேன்னு பேச போனப்ப மோசையிட்ட ஏசப்பா சொல்றாங்க, இல்லப்பா நான் திக்குவாய், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி மோசே பேசிட்டு இருக்காரு. ஓகேயா. சோ அப்படி இருக்கிறப்ப மோசையோட முகத்தை பார்க்க முடியலையாங்க.
அவர் வந்து ஒரு முக்காடு போட்டிருக்காரு. முக்காடு போட்டு இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி வராரு. அந்த அளவு மகிமை பிரகாசம் இருக்குது. சோ நம்ம அந்த நேரங்கள்ல ஒன்னே ஒண்ணு ஏசப்பட்ட கேட்க வேண்டியது, அவர் முகத்தை நோக்கி பாருங்க. அவர் முகத்தை நோக்கி பார்த்த ஒருத்தரும் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. சோ மோசே மாதிரி நம்மளும் ஆசைப்படணும். இந்த உலக காரியங்களுக்காக ஆசைப்படாதீங்க. நானும் அப்படிதான் நிறைய வந்து ஏசப்பட்ட கிட்ட ஏசப்பா, ஆனா நம்ம கிட்ட ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட தகுதி ஏசப்பாலும் உண்டா இருக்கிறது. அவர் உங்ககிட்ட கேட்கறது, என்ன தேடுமா, என்னோட முகத்தை வாஞ்சிங்க, என்னோட முகத்தை. தாவீது சொல்ல, உம்முடைய முகத்தையே நோக்கி பார்ப்பேன்ப்பா, உம்முடைய முகத்தையே நோக்கி பார்ப்பேன். அவரோட முகத்தையே நோக்கி பாருங்க. அந்த மோசே மாதிரி அவரோட முகத்தையே நோக்கி பார்ப்பேன். அவரோட மகிமை பிரகாசம் மக்களால அவரை ஃபேஸ் பண்ண முடியல. என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து அவங்கள பேஸ் பண்ணணும்ன்றக்கா இவர் முக்காடு போட்டிருந்தாரு. அந்த அளவு ஒரு மகிமை பிரகாசம் மோசையோட தகுதி தேவனால் உண்டாயிருந்தது. அதனால அவரோட மகிமை வந்து மோசே கிட்ட வந்து ஏசப்பாவோட மகிமை இருந்தது. சோ நம்மளையும் இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஏசப்பா வந்து மாத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்க மனுஷங்க பேச்ச கேட்டு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா, கலங்கி வந்திருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றாங்க, மனுஷரோட பேச்சை நீங்க கேட்காதீங்க, என்ன பாருங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனை பேர் மனிதர்கள் பேசுறத வச்சு தன்னுடைய தகுதியை தீர்மானித்து, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான், நான் இதுக்கப்புறம் முன்னேறவே முடியாது, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. வந்திருக்கிற பிள்ளைங்க, நீங்க மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிற தேவன்ப்பா. ஏசப்பா, மனுஷனால இவங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட தகுதி தீர்மானிக்கப்படுறது இல்ல. பைபிள்ல நீங்க சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய தகுதி தேவனால் உண்டா இருக்கிறது, எங்களோட தகுதி தேவனால் உண்டா இருக்கிறதுப்பா. நீங்க எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பாக்குறதுக்காக நன்றிப்பா. பேதுரு, யோவான் எல்லாவற்றையும் படிப்பறி இல்லாத பேதைகளா இருக்கிற அவங்களை நீங்க உயர்த்தினீங்களே, அதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளப்பா, என்னென்ன இதுல வந்திருக்கிறாங்களோப்பா, நீங்க ஒவ்வொருத்தரையும் அறிவீங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்களே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்களே, தேவனாகிய கர்த்தர்ப்பா. இங்க எல்லாரையும் தள்ளி இருக்கலாம்ப்பா. மனுஷங்க இது ஒண்ணுமே ஆகாது, வேஸ்ட்ன்னு சொல்லி தள்ளி இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தலைக்கல்ல மாற்ற போறதுக்காக நன்றிப்பா. ஏற்ற காலத்துல அவனை உயர்த்தும்படிக்கு தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் மோசையை போல உம்முடைய பிரகாரத்துல வாஞ்சையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்க உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லப்பா, உம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. தேவனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. எங்களை மாற்றுங்கப்பா. நாங்களும் இசப்பா வாஞ்சியா இருக்கிறோம், இந்த மோசையை போல, இசப்பா பேதுரு, யோவானை போல உமக்காக எழும்பணும்னு வாஞ்சிக்கிறோம்ப்பா. ஆனா எங்களுக்குள்ள தடையா இருக்கிற காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. கவலைகள், சோர்வுகள் எல்லாவற்றும் இந்த இடத்துல யார் யாரெல்லாம் சோர்வா வந்திருக்காங்களோ, கவலையா வந்திருக்காங்களோ, இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில நான் மூவ் ஆன் பண்ண முடியல, மூவ் ஆன் பண்ண வைங்கப்பா. உங்களால முடிய காரியம் ஒண்ணுமே இல்லையப்பா. மகளே, நீ ஏசப்பா பாரு, என்ன பாருன்னு சொல்றீங்கப்பா, என் வார்த்தையில கவனமா இருன்னு சொல்றீங்கப்பா. மனிதரோட வார்த்தையை அல்ல, மனிதரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கப்படாத படிக்க எங்களை காதுகளை உமக்கு நேராக திருப்புங்கப்பா. யார் யாரெல்லாம் மனித வார்த்தையால் நொந்து இங்க வந்திருக்காங்களோ ஏசப்பா, இவங்க என்ன பேசுறாங்க, காயப்பட்டு வந்திருக்கிற உங்க பிள்ளைங்க நான் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னது போல காயங்களை கட்டுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறேன்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை எழுப்புதல நீங்க செய்ய போறதற்காக நன்றி. பேதுரு, யோவானை போல ஒவ்வொருத்தரையும் நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றிப்பா. உண்மையை நாங்க ஃபாலோ பண்ணப்பா. ஏசப்பா என்ன செஞ்சாங்களோ அதை தான் நாங்க செய்யணும். இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை மட்டும்தான் ஏசப்பா நாங்களும் பண்ணணும். நீங்க நன்மையே செய்து சுற்றி தந்துறீங்க, உங்களை மாதிரியே நாங்களும் ஃபாலோ பண்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மிடத்தில் ஒரு தீமை கூட இல்லப்பா. எங்ககிட்டயும் அப்படி இருக்கிறதுக்கு உங்களை நாங்க ஃபாலோ பண்றதுக்கு தேவனே நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.